ஆஹா சோனா, உன் ஆட்டம் அவளுக்கு வருமா? 30 வருஷமா தூக்கின கையை இறக்காம, ஆடுன காலை நிறுத்தாம, போட்ட உடைய மாத்தாம, இளமை குறையாம என் கையிலேயே இருக்கிறிய. உன் திறமை அந்த மார்சியானாவுக்கு வருமா? என் கண்ணு, என் பொண்ணு. என் வாழ்நாள்லயே இப்படி கண்டதுல ருச்சியான சமையல். மேஷா, நான் மட்டும் பணக்காரனா இருந்தேன், இந்த சமையல் செய்த கைகளுக்கு வைர வளையல் வாங்கி போட்டிருப்பேன். அந்த கைகளுக்கு சொந்தமானவங்க தான் உங்க மனசுக்கே வளையம் போட்டாங்களே அண்ணா. ஆயிஷா, இப்படி குறும்பா பேசினா நாளைக்கு சாப்பாட்டுல உப்பள்ளி போடுவேன். உப்பள்ளி போட்டேன்னா உரப்பள்ளி போட்டேன்ன உன் சமையல்ல தப்பே சொல்ல மாட்டாரு எங்க அண்ணா. ஏன் உங்க அண்ணனுக்கு நாக்கு மறத்து போச்சா? நோக்கம் பூரா வேற ஒரு இடத்துல இருக்கும்போது நாக்கு ருசியா தெரிய போகுது. ஆயிஷா, அப்படி என்ன நான் பரிமாறேன். சரி சரி சரி, நான் பேசலாமா? நீயே பரிமாறு. ஆயிஷா, ஐயோ எச்சக்கையோட விடுங்க. ஏன் மார்ஜானா, உன்னை பார்த்ததுமே எனக்கு பசியே போயிடுதே. ஏன்? அதுவா, வயிற்று கோளாறு இல்லாட்டி மூளை கோளாறு. இல்ல இல்ல, என் மனசு கோளாறு தான். ஓ ஆமா, என்ன பார்த்தா உனக்கு என்ன தோணுது? என்ன சொல்லட்டுமா? சொல்லு சொல்லு. தாடி ஒண்ணு இருந்தா முகம் இன்னும் கொஞ்சம் அழகா இருக்குன்னு தெரியுது. குறும்புக்காரி. அல்லா, இது உனக்கு நல்லா இருக்கா? புல்புல், இனிமே என்னால பொறுக்க முடியாது. உன்னை பார்க்கும் போது கண்ணு ஜில் ஜில்லுங்குது, மனசு குறுகுறுங்குது. உன் பதில்ல இருக்குது நான் மூச்சு விடுறது. இந்த ஆம்பளைங்க பேச்சே நாக்குல நாகப்பழம் மாதிரி இனிக்கும். நம்புனா நெஞ்ச பிடிக்கும். மிட்டாயா பேசி என்ன மயக்க வேண்டாம், என்ன விட்டாலே போறோம். சின்னஞ்சிறு சிட்டே எந்தன் சீனா கற்கண்டே, என் சீனா கற்கண்டே, ஜில் ஜில் என்று ஆடிக்கொண்டு வா பொன்வண்டே, கிட்டே வா பொன்வண்டே. கொஞ்சி கொஞ்சி பேச வந்த கோமாளி ராஜா, ஏ கோமாளி ராஜா, கெஞ்சி கெஞ்சி கிட்டே வந்து செய்யாதே தாஜா, நீ செய்யாதே தாஜா. சின்னஞ்சிறு சிட்டே எந்தன் சீனா கற்கண்டே, என் சீனா கற்கண்டே, ஜில் ஜில் என்று ஆடிக்கொண்டு வா பொன்வண்டே, கிட்டே வா பொன்வண்டே. கட்டாதே என் சொல்லை தௌலத், உன்னை ஏக்க பார்க்கலே, உன்னை ஏக்க பார்க்கலே. கட்டிக்கொள்ளும் முன்னே நம்ப மாட்டா புன்புன்னே, நம்ப மாட்டா புன்புன்னே. சின்னஞ்சிறு சிட்டே கொஞ்சம் கிட்டே வாயண்டி, நீ கிட்டே வாயண்டி, சீமான் எந்த நெஞ்சை தொட்டுத்தான் பாரண்டி, தொட்டுத்தான் பாரண்டி. கொஞ்சி கொஞ்சி பேச வந்த கோமாளி ராஜா, ஏ கோமாளி ராஜா, கெஞ்சி கெஞ்சி கிட்டே வந்து செய்யாதே தாஜா, நீ செய்யாதே தாஜா. நல்லாயில்லே எந்தன் மேலே சந்தேகம் நீ கொள்வது, வீண் சந்தேகம் நீ கொள்வது. நல்லாயில்லே எந்தன் மேலே சந்தேகம் நீ கொள்வது, வீண் சந்தேகம் நீ கொள்வது. அல்லா மேலே ஆணை உன்னை நிக்கா செய்வது, நிக்கா செய்வது. கொஞ்சி கொஞ்சி பேச வந்த கோமாளி ராஜா, நீ கோமாளி ராஜா, கெஞ்சி கெஞ்சி கிட்டே வந்து செய்யாதே தாஜா, நீ செய்யாதே தாஜா.
சின்னஞ்சிறு சிட்டே எந்தன் சீனா கற்கண்டே என் சீனா கற்கண்டே ஜில் ஜில் என்று ஆடிக்கொண்டு வா பொன்வண்டே கிட்டே வா பொன்வண்டே. அரே பாப் ரே பாப், இது என்ன கையில? நாங்க சாதாரணமா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஏன் புல்புல்? தெரியும். இந்த அப்படி அவர் விறகு வெட்ட போறாரு, நான் துணைக்கு போகணும் அதானே? ஆமா, எனக்கு துணை யாரு? உங்களுக்கு துணையா அந்த கழுத வருது. மெத்தையில பத்திரமா இருக்க வேண்டிய இந்த கைய கோடாலி பிடிக்க சொல்றிய மரசியனா? ஐயா இத பாரு, வாள் பிடிச்ச கை கோடாலிய பிடிச்சிருக்கு. அட, வாழு ஆளை விட்டும் கோடாலி மரத்தை விட்டும். இப்பதான் மனுஷனுக்கும் மரத்துக்கும் வித்தியாசம் இல்லையே. பசி வந்தா பழசி புதுசின்னு பார்க்கவா தோணும். சரி சரி வா வா வரட்டுமா மர்ஜானா? அரே புல்புல், அரே சல் சல். இந்த வயத்துக்காக இந்த காட்டு மரத்தை வெட்ட வேண்டி இருக்கு. ஒருத்தன் சிரமப்பட்டு விறக வெட்டுறான், இன்னொருத்தன் சந்தோஷமா சாப்பாட்டை வெட்டுறான். அல்ல, இது உனக்கு நல்லா இருக்கு? ஏய், அல்லா நல்லா இருக்கான்னு ஆண்டவனே அபிப்பிராயம் கேட்டா வேலை எப்படி நடக்கிறது? வேலை கவனி. கோவிச்சுக்காத. தோலக்கு வாய்ச்ச கை கோடாலி பிடிச்சா தாளம் போட சொல்லு. சொல்லும் சொல்லும். கழுதையா? அலிபாபாஜி, என்ன மரியாதை மாறுது? கழுத ஓடுது அப்படின்னா நம்ம கழுதையா? ஆமா. அதுக்கு ஓடுறதுக்கு கூட சக்தி இருக்குதா? பார்த்துட்டு பேசு. அடக்கழுதே, என்ன வேகமா ஓடுது! கழுத ஓடுதுன்னா ரசிச்சுக்கிட்டு இருக்கான். போய் இழுத்துக்கிட்டு வாப்பா. அது துரித காலத்துல ஓடுது, நான் விளம்ப காலத்துல தோலக்க வச்சுக்கிறேன். அதுக்கு நமக்கு ஒத்துக்காது. இந்த சோம்பேறி. தம்பா, தம்பா, ஏ ரம்பா, ரம்பா, இங்க வா. நீ பெரிய மனுஷன் விட்டு கழுத, அந்த கழுத மாதிரி ஓடாத, புரிஞ்சுக்கோ. இந்த பார், கௌரவமா இருக்கணும், கண்ணியமா நடந்துக்கணும். வா. வரமாட்டேன். இந்த பொம்பளைங்க கூட இப்படித்தான், பிடிவாதம். வா. இந்த பார், 1001 இரவு சொன்ன அராபி கதைகளை உனக்கு ஒரே நாள்ல சொல்றேன். வா. அம்மா, அம்மா, ஏய் அம்மா, அம்மா, நில்லு நில்லு. அம்மா, நில்லு நில்லு நில்லு. அம்மா, 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 ஏய் அம்மா, ஏய் அம்மா, அம்மா, அம்மா. ஏய், எத்தனை நாளா இந்த பழக்கம்? அடிச்சு தள்ள அரை அடி நவர மாட்டேன், துடியா துடிச்சு ஓடியாடுற. அண்டா கா கசம், அப்பு கா ஹுக்கும், திறந்தடு சீசேம். சீக்கிரம் போய் கவனித்து வா.
தனியா நிக்குது, வேற யாரும் ஆள் இல்ல. அண்டா கா கசம், ஹப்பு கா ஹுக்கும், மூடிடு சி சேம். சம்பா, எங்கே அலிபாபா? ஏதாவது வம்பா நடந்துச்சா? அட, மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டு கழுதையோட கண்ணா உச்சி விளையாடுறிய. திருடுங்க கூட்டமா? பேசாம என் கூட வா. போகாத இடந்தனியில் போக வேண்டும். அண்டா கா கசம், அபு கா ஹுக்கும், திறந்திடு சி சேம். அண்டா கா கசம், அபு கா ஹுக்கும், மூடிடு சி சேம். திரும்பி போயிடலாம். பேசாமா வரமாட்டேன். திரும்பி போயிடலாம். ஆண்டவன் கொடுத்த உயிரை நாம எடுத்துக்கணும். பேசாம வரியா புடிச்சு இல்ல வர்றேன். என் கண்ணே தங்கம் வெள்ளி வைரம், வைரம் வெள்ளி தங்கம், தங்கம் வெள்ளி வைரம். இதெல்லாம் என்ன பாபாஜி? இதுதான் கஜானா. ஓ அப்படியா? உலகத்துல உள்ள கருவிகள்லாம் இங்கதான் கஜானா வச்சிருக்காங்களா? சீக்கிரம் போட்டாங்க. ரொம்ப கண்ணு ரொம்ப சாப்பிடு மாட்டியா?
கழுத எரியுமா கற்பூர வாட. அவன் இத பஸ்மம் பண்ணி சாப்பிடுறான். நீ காகிதத்தை திங்கிறவதானே. இந்த சங்கதி நமக்குள்ளே இருக்கணும். ஆமா, அனாமத்தா அரைக்காட்சி கடந்தான 1000 குறை நடக்குது. இவ்வளவையும் பார்த்துட்டா அதுக்கு இல்ல, இது திருடர்கள் சமாச்சாரம். தெரிஞ்சது நமக்கு ஆபத்து. யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. புல்புல் கிட்ட கூடவா? வா. அல்லா, இது உனக்கு நல்லா இருக்கா? अंडा का कसम, अबू का हुक्म, திறந்திடு சீசேம். अंडा का कसम, अबू का हुक्म, மூடிடு சீசேம். புல்புல், பிறகு வெட்ட போனவங்களை இன்னும் காணோமே. நானும் அதே யோசனையில தான் மூச்சு விடாம வேலை செய்யறேன். வேண்டாமா, வேண்டாம். மூச்சை விட்டுக்கிட்டே வேலை செய். இல்லைன்னா அவருக்கு யார் பதில் சொல்றது? என்னது? ஒண்ணுமில்லை, ஒண்ணுமில்லை. இது என்னையா, உமக்கும் கழுதைக்கும் போன ஜென்ம தொடர்பா? அது சரி, ஏன் இவ்வளவு நேரம்? யார பார்த்து இந்த கேள்வி கேட்கிறேன்? நீ யார் இந்த கேள்வி கேட்க? நான் யார் பதில் சொல்ல? ஏன் கேட்ட, எதுக்கு கேட்ட, என்னத்துக்காக கேட்ட? வேலைக்கு போன ஆம்பளை வீட்டுக்கு வர்றதுக்கு முன்ன கேள்வி. பேசாதே. மர்சியாதாவா? நீ பேசு. சரி, இந்த மூட்டையில என்ன இருக்கு? நில்லு. என்கிட்ட பேச, மூட்டை கிட்ட போகாதே. அமைதி, அமைதி. விடு. என்ன ரிசியானா, ஜோல கடிச்ச தவரத்தை நினைச்சியா? இப்ப கான், படே கான், பகதூர் கான், தௌலத் கான். என்னன்னா இதெல்லாம்? சாக்குக்குள்ள இருக்கிறத பார்த்தா மூக்கு மேல கைய வைப்பீங்க. அவ்வளவு அசல். இவைகளெல்லாம் எப்படி என்ன கிடைத்தது? ஆண்டவன் தந்த பரிசு. இருக்காது. ஆண்டவனின் கருணை இவ்வளவு தாராளமாக இருந்ததில்லை. இல்லை ஏஷா, அதிர்ஷ்டத்தின் வெகுமானம். நம்ப மாட்டேன். உடலில் வலிமையும் பாலில் கூர்மையும் இருக்கும்போது உனக்கு பணம் வந்த வழி எனக்கு புரிகிறது. நீ மனம் மாறிவிட்டாய், குணம் கெட்டுவிட்டாய் அண்ணா. ஐயேஷா, வேண்டாம். வஞ்சனைக்கும் குரோதத்திற்கும் காரணமான இந்த பணம் நமக்கு வேண்டாம். இடுகின மனதை இரும்பாக்கும், இன்பத்தை கசப்பாக்கும் இந்த பணம் நமக்கு வேண்டாம். குடிசை வீட்டு அமைதி போய்விடும், அன்பு போய்விடும், பாசம் போய்விடும், காதல் போய்விடும். கொடுத்து விட அண்ணா. ஐயேஷா, ஆண்டவன் சாட்சியா சொல்லுகிறேன், இது அபகரித்த பொருள் அல்ல, யாருக்கும் சொந்தமானதும் அல்ல. கத்தியை காட்டி காசி வரைக்கும் புத்தி கெட்டவனாக இந்த அலிபாபா வாழ்ந்ததில்லை. இதுவரை என் கத்தி நியாயத்திற்கு போராடி இருக்கிறதே தவிர துரோகத்திற்கு துணை செய்ததில்லை. ஐயேஷா, இவ்வளவு நாட்கள் என்னுடன் பழகும் என் மனம் தெரியவில்லையே. என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணா. பரவாயில்லை ஐயேஷா. மார்ஜியா எங்கே? மார்ஜியானா, மார்ஜியானா. புல்புல், தௌலத், இதெல்லாம் எடுத்து பத்திரப்படுத்தி வைங்க. இது நிஜம் வைரமா? இல்ல, கண்ணாடி. அதுல உன் லட்சணத்தை பார்க்கலாம்.
ஆளை பாரு, பப்பளப்பட பளபளன்னு டால் அடிச்சு கண்ணை பறிக்குது. நிஜம் வைரவான்னு கேக்குறீங்க. ஆமா, இது பித்தளையா? ஆமா, அடுக்கு பாத்திரம் அண்டா எல்லாம் பண்ணலாம். கொஞ்சம் புளிய போட்டு தேய்ச்சு பாரு.